கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1740 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 49 அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இந்த எபிசோட் 1740க்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ஏசாயா 49:15. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மனிதர்களால் மறக்கப்பட்டு, பெற்றோர்களால் மறக்கப்பட்டு, தாயால் மறக்கப்பட்டு, தந்தையால் மறக்கப்பட்டு இருக்கிற மகனே, மகளே, உன்னை தேடி தேவனுடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களே, இந்த உலகம் என்னை மறந்து விட்டதே, உலக மனிதர்கள், உறவுகள் என்னை மறந்து விட்டார்களே, என் பிள்ளைகள் என்னை மறந்து விட்டார்களே, என் தாய் என்னை மறந்து விட்டாளே என்று கலங்கி நிற்கிற சகோதரனே, சகோதரியே, பிள்ளையே, உனக்காக தேவனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகம் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், பெற்றோர் மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம். கர்த்தர் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தன்னுடைய உறவுகளால், ஜனங்களால், பெற்றோர்களால், பிள்ளைகளால் மறக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தை தேடி வருகிறது. சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, உனக்காகத்தான் இந்த வார்த்தை. நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இதை அப்படியே ஏற்றுக்கொள். கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. அவர் மறக்காத சூழ்நிலையில் ஹல்லேலூயா உன்னை உயர்த்தப் போகிறார். உனக்கு நல்லதொரு எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுக்க போகிறார். கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. உன்னை பார்த்துதான் இந்த வார்த்தை வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.